ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் ஆரோக்கியத்தை அள்ளி அளிக்க இட்லியும் வேண்டாம் தோசையும் வேண்டாம் நினைக்கிறீங்களா? இட்லி தோசைக்கு மாவே இல்லையா? கவலையே படாதீங்க. 10 நிமிஷத்தில் ஈஸி டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை பயிரில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும். லைட்டாக இது போல் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு கம்பு, இதை பால் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க, அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். பச்சை பயிர் லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இந்த கம்பை இதோடு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. நல்ல கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுபட்டு வந்தால் போதும். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இது போல் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ரவை பதத்துக்கு, நல்லா நைஸாக பவுடராக அரைக்கணும்லாம் இல்லை, இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் இல்லைன்னா அடிக்கனமான பாத்திரத்தில் எதுலனாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு ஒரு கப் அளவுக்கு இருக்குது. எந்த கப்பு இல்லைன்னா டம்ளரில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு ஒரு கப் அளவுக்கு இருந்தது. நான் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1:4 அந்த ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை இதோடு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் பீன்ஸு, இது கூடவே கொஞ்சம் கேரட் எடுத்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு புளிப்பு சுவைக்காக கொஞ்சோண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு சீரகம், இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ஒன்றும் பாதியமாக தட்டி இதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே தேவைப்படாது, இது மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இதில் கொஞ்சம் மிளகு, இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், கேபேஜ் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறி நிறைய எடுத்துக்கிடும் போது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல குலைவாக வெந்து வரணும். 5 விசில் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து இறக்கி வச்சிடுறேன். நல்ல ப்ரெஷர்லாம் போகட்டும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பு, சாம்பார் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பருப்பு எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு கலர்லாம் மாறக்கூடாது, லைட்டாக வறுபட்டு வந்தாலே போதும். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்ததுனால ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலைனா நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போது மட்டும் சேர்த்தா போதும். லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது லைட்டாக கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இது போல் வெங்காயம் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இது போல் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதை வேறொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இதோடு ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, நிறைய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய அதிகமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான பருப்பு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக செய்யுங்க. இது எல்லா பச்சைப்பயிறு தோசை, கம்பு தோசை, கேழ்வரகு இட்லி, இந்த மாதிரி
சிறுதானியங்கள் எல்லாத்துக்குமே நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் போகிறதுக்குள்ளே இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல கமகமன் வாசனையாக கம்பு பச்சைப்பயிறு கஞ்சி ரெடி ஆயிரும். இது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். 10 நிமிஷத்தில் இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரங்களில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மறுபடியும் அடுப்பில் வச்சு காய்க்கணும் எந்த அவசியமும் இல்லை. இதோடு உங்களுக்கு விருப்பமானால் தாராளமாக கட்டியான தேங்காய் பால் எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படி சாப்பிட்லாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா மதியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றதா இருந்தால் நிறைய தயிர், நிறைய சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது சுகர், பிபி இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பெஸ்ட்டாக காம்பினேஷனாக எல்லா துவையிலுமே நல்லாயிருக்கும். இல்லைனா நல்ல தாராளமாக தண்ணி சட்னி ஊற்றி நிறைய சின்ன வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கம்பு பச்சைப்பயிறு ரெண்டுமே உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி. இதை வறுத்துருக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அரிசி சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேநெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.